வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் வருடத்துடைய கடைசி நாள் டிசம்பர் 31 அன்றைக்கி என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்தது மார்க்கெட்டு அந்த ப்ரீவியஸ் வீக்கில் வந்து நல்லா வந்து ஃபாலோ ஆகிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. அந்த கடைசி வருடத்துடைய கடைசி நாளில் வந்து ரிவர்சல் வந்து நடந்திருக்குது. அந்த ரிவர்சலில் நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த பதிவில் வந்து பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதத்தில் வந்து ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு ஏற்கனவே வந்து இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை பற்றி வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபாரெக்ஸை பற்றி கேட்டதுனால ஃபாரெக்ஸ்குள்ளார வந்தோம். அப்புறம் ரெண்டுமே வந்து குழப்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸுக்கு தனியாக வந்து சேனல் ஆரம்பித்தோம். ஸோ வெளிநாட்டில் இருக்கிற தமிழக நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த சேனல் வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்னுடைய ஆசை ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோல்டு பற்றி டெய்லியும் வந்து அப்டேட் கொடுக்கணும். கோல்டு அண்ட் சில்வரு ப்ளஸ் வந்து அந்த ஃபாரெக்ஸ் பேர்ஸு, பிட்காயின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து நேரம் வந்து ரொம்பவே குறைவு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ஸை பற்றி நான் அதில் ஒரு வீடியோ வந்து போடணும், இதில் ஃபாரெக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடணும், நான் ட்ரேட் பண்ணணும், பர்சனலாக நிறைய ஒர்க் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முடியல. அதனால் வந்து கோல்டுக்கான விஷயத்தை மட்டும் வந்து தொடர்ந்து வந்து இந்த சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டே வர்றோங்க. முடிஞ்ச வரையும் நான் வந்து பிகினர்ஸ் கைட்லேயும் இந்த ஃபாரெக்ஸ் மற்ற பேர்ஸை பற்றியும் வந்து எனக்கு நேரம் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து நிறைய வந்து மெசேஜஸில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவு, மெயின் சேனல்லையும் சரி இதுலேயும் சரி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து டைப் பண்ணி என்னை நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றிங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் சார்ட்டை பார்க்குற பார்வையை நீங்கள் மாற்றிட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சார்ட்டை வந்து பார்த்ததில்ல. ஸோ நம்ம சேனலை பார்த்து கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தோன்ற முதல் விஷயம் அதுதான். ஸோ சார்ட்ஸை நீங்கள் பார்க்குற விதமே கண்டிப்பாக வந்து மாறிவிடுங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு கவனிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சார்ட்டையும் கவனிக்கணும், தினமும் வர்ற என்னோடய வீடியோஸையும் கவனிக்கணும். கவனிச்சிங்க அப்படின்னா, அட இவ்வளோதான் ட்ரேடிங்கா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஒரு கட்டத்தில். சில பேர்த்துக்கு வந்து அது வந்து 6 மாதத்துலேயே நடக்கும், சில பேர்த்துக்கு 1 வருஷம் கூட எடுக்கும். எல்லாமே வந்து உங்களுடைய கவனம் தான். உங்கள் கவனம் இருந்ததுன்னா போதும். சும்மா வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒரு லைனில் வந்து நன்றி, லவ் யூ அந்த மாதிரிலாம் எதனாச்சும் வந்து டைப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து மெனக்கெட்டு உட்காந்து நீங்கள் என்ன உள் வாங்கியிருந்தால் தான் இந்த மாதிரி மெசேஜை அவங்களால வந்து கொண்டுட்டு வர முடியும். அதை ஒரு விஷயம் வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடிக்கணும், பிடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி உங்களால் இவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து முருகன் அருளால் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அதுவும் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. நம்ம சார்ட்ஸை வந்து பார்த்துருவோமா? சார்ட்ஸில் என்ன நடந்தது? டிசம்பர் போன வருஷம் 2024 முடிகிற தருவாயில் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் வந்து நடந்ததுங்க. அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? ப்ரைஸு நல்லா வந்து மேலே வந்தது. மேலே வர்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து லோ வைக்க முடியாமல் மேலே வந்தது. இந்த ஹையை கட் பண்ணணும், கட் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா, மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இதுதான். இப்படி கீழே வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்து புது லோவும் வைக்கலாம், இல்லைனா ஈக்குவல் லெவல்லேருந்து மேலேயும் வரலாம். 2 இதில் எது வேணாலும் நடக்கலாம். அப்போ என்ன நடந்தது? மேலே தான் வந்தான். மேலே வந்தால் இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். பொதுவாகவே வந்து இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சின்ன ரிவர்சலை வந்து எதிர்பார்ப்போம். அந்த சின்ன ரிவர்சல் இங்கே நடந்துருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு குட்டியாக ஒரு ரிவர்சல் ஆகிட்டு அடுத்த தடவை மேலே போகும்போது மேலே போயிடுச்சு ப்ரைஸ். அப்போ இங்கெல்லாம் வந்து அப்படியே மேலே போன ப்ரைஸு இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியல. நம்ம அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அப்போது ஏற்கனவே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு, அதனால் ரிஜெக்ட் ஆகும். கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரியே வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துல வந்துட்டு கீழே போகிற மாதிரி மேலே வந்துட்டு தான் கீழே வந்தது. இங்கேயும் கரெக்டாக அந்த கோட்லேயே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே வந்து தான் கீழே வந்துருக்கு. ஸோ 2 இடத்துலையும் வந்து அதே தான் வந்து நடந்துருக்குது. முதல் தடவை மட்டும் அது மாதிரி நடக்கலாம். முதல் தடவை தொட்ட உடனே வந்து கீழே போயிடுச்சு. ஸோ ஹிட் அண்ட் ரன்னு இது ரெண்டுமே வந்து
ஈக்குவல் ஹை ஈக்குவல் ஹை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம், இது வந்து ஒரு வெட்ஜ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ரேஞ்சிலையும் இங்கே வரும்போது வந்து அந்த ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாச்சு. இந்த இதில் ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு. இந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சுனாலே ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து போயிடும். அப்போ இது வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்தது. கீழே வந்தது அப்படின்னா எது வரைக்கும் வரணும்? சோர்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அது செல்லர்ஸுடைய அழுத்தத்தில் தான் இருக்குது, அவங்க கையில் தான் இருக்குது. இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு முடியலையா, பையர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பெரிய பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நடந்தது. அதை லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. கடைசி 31 அன்றைக்கி என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியாமல் கீழே வந்தது ப்ரைஸு. இந்த இடத்துல வந்து லோ இருக்குது. இந்த லோவுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு மேலே போக முயற்சி பண்ணால் மார்க்கெட்டு போக முடியல. எங்கே போகணும்? இங்கே போகணும். ஏன் அப்படி பேசுகிறோம்? இதுதான் ஹையே. இதுக்கப்புறமா இங்கே போயிடுச்சு, இதுக்கப்புறமா இங்கே போயிடுச்சு, அதுக்கப்புறமா போக முடியாமல் கீழே வந்து, அப்போது மறுபடியும் வந்து நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. போய் புது ஹை கூட வச்சுருவான். ஆனால் என்ன நடந்தது? புது ஹை வைக்கல. இங்கே போய் புது ஹை வந்து வைக்கணும், வைக்க முடியல அவனால். வைக்க முடியாமல் என்ன பண்ணியிருக்கான்? கீழே வந்துட்டான். அப்போ புது லோ வச்சுட்டான். அப்போ இங்கே ஒரு லோ இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, 3 லோ ஆகிடுச்சுங்களா? மறுபடியும் மேலே வரும்போது என்னாச்சு? இந்த ஹையை கட் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கான்? இங்கேருந்து கீழே வந்துட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? பேச்சுவார்த்தை ரொம்ப நேரமாக நின்றுட்டான். பையர்ஸை விட மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது மேலே கொண்டு போகணும் அப்படின்ட்டு, ஆனால் முடியல. எவ்வளோ நேரம் தான் ட்ரை பண்ணுவாங்க? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம், முடியவே முடியல. அப்போ என்னாச்சு? ப்ரைஸு திரும்ப வந்து கீழே வந்துச்சு. கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது? புதுசாக லோ வைக்கக்கூடாது. இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது. போகலன்னா தான் மேலே மறுபடியும் வருவான். அப்போ என்னாச்சு? இந்த லோவுக்கு கீழே போயிட்டான். போனதுக்கப்புறம் மேலே வந்தான், மறுபடியும் வர முடியல. இந்த தடவை பேச்சுவார்த்தைலாம் எதுவுமே நடத்தலை, அவன் பாட்டு கீழே போயிட்டான். என்ன பண்ணக்கூடாது? புதுசாக லோ வைக்கக்கூடாது. வச்சானா? வச்சிட்டான். ஏற்கனவே இந்த இடத்துல உங்களுக்கு லோஸ் வந்து இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து புதுசாக தான் லோ வச்சான். சரி, இங்கேருந்து மேலே வரும்போது வந்து எங்கே வரணும்? இங்கே வரைக்கும் வரணும். வந்தானா? வரல. இங்கேருந்தே கீழே போயிட்டான். கீழே போனவன் புதுசாக இன்னொரு லோவும் வச்சிட்டான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். லோ வைக்கிறானா இல்லையா? மேலே போகும்போது வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானா இல்லையா? தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. படிக்கட்டில் இறங்குறான், படிக்கட்டில் ஏறுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து சொல்லணும். மேலே ஏறும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எப்படி போவான்? ஹையர் ஹை பண்ணிட்டே போவான். எப்படி? படிக்கட்டில் ஏறி. கீழே வரும்போது ப்ரீவியஸ் ஹையை தொடவே மாட்டான். புதுசு புதுசாக லோ வச்சுட்டே வருவான். எப்படி? படிக்கட்டில் இறங்கி. இறங்குறான், ஏறுறான். ஸோ இது தொடர்ந்து நடக்குது. இது நம்ம ட்ரெண்ட் ஆரான்னு சொல்லுவோம். நம்ம வேறு எப்படி இது வந்து நம்ம வந்து பார்ப்போம், ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. அது ஏதோ பெரிய விஷயம் போல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, படிக்கட்டில் ஏறான், படிக்கட்டில் இறங்குறான். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்க மார்க்கெட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சதுனா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இதே மாதிரி லோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாலும் கீழே இந்த லோவை கட் பண்ணால், இந்த லோவை கட் பண்ணால், அப்புறம் இந்த லோவை கட் பண்ணால், அப்புறம் புதுசாக இங்கே ஒரு லோ வச்சான், அப்புறமா இங்கே வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸு. அப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே வரணும். அப்படி தானே? ஒன்று இந்த லெவலை கட் பண்ணணும், அப்படி இல்லை என்ன பண்ணணும்? இங்கே வரணும். இப்போ இந்த தடவை கீழே வரும்போது, அதாவது 31 டிசம்பர் கீழே வரும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? இவ்வளோ தூரம் தான் வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிருக்கான். இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கலை. இது வரைக்கும் அது மாதிரி நடக்கும். கீழே வந்தாலும் கீழே அவன் பாட்டுக்கு வந்து பொறுமையாக அப்படியே கீழே வந்துடுவான். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கிறான், எப்படி வந்திருக்கிறான், எப்படி வந்திருக்கிறான் பாருங்கள், எப்படி வந்திருக்கிறான் பாருங்கள். அவன் பாட்டுக்கு வந்து பெரிய பெரிய செல்லிங் கேண்டலாக வந்து கீழே வந்துடும். கீழே வரும்போது மட்டும் சொல்கிறான். அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? அவ்வளோ வேகமாக வரல, வர விடலை பையர்ஸு. ஆனால் இங்கேருந்து திரும்ப வந்து ரிவர்சல் ஆகி மேலே போகுது ப்ரைஸ். அங்கிருந்து மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. ஆனாலும் இந்த லெவலை கட் பண்ண முடியலை.
திரும்பவும் மேலே போகுது, எங்கே போகுது? அங்கேயே ட்ரெண்ட் லைனுக்கே. ட்ரெண்ட் லைன்லேருந்து பர்ஃபெக்டாக ரிஜெக்ட் ஆகி கீழே வந்த ப்ரைஸு திரும்பவும் கூட இந்த லெவலை கட் பண்ணவே முடியல. கட் பண்ணாமல் மேலே போனால் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். எங்கே போகணும்? இதை கட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கான் பார்த்தீங்களா? பேச்சுவார்த்தை நடத்தினாலே என்ன அர்த்தம்? ஒன்று கீழே விழுந்துருவான், இல்லை மேலே போயிடுவான். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று நடந்துடும். அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை. லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு படிக்கட்டில் ஏறுறானா படிக்கட்டில் இறங்குறானான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் பண்ண வேண்டியதான். அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து கிளியராக வந்து தெரியும். என்னது ட்ரெண்ட் ஆகிட்டு தான் பொறுமையாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் இதை வந்து எப்படி வந்து நம்ம பேசுவோம், பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தர்றாங்க யாராச்சும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும். 4th டைம் வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகி போயிடும். இதில் வந்து ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணிட்டு இந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடணும். தோ பாருங்கள் இப்படி மேலே போயிடுச்சு. கரெக்டு தான், சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதாவது நம்ம எதனாச்சும் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின்னா அந்த காலத்தில் நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்காக சாமி கண்ணை குத்திரும். சாமி என்றைக்குமே கண்ணை குத்தாது. கெடுதல் செய்கிறதுக்காக சாமி கிடையாது நம்மளுக்கு. ஆனால் நம்மளை பயமுறுத்துறதுக்காக அந்த மாதிரி பழமொழிகள் வந்து நிறைய பழமொழிகள் வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு. இப்போ தான் வந்து அதை சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் இது பண்ணால் இப்படி நடக்கும், அதனால தான் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணோன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? அந்த காலத்தில் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி வச்சிட்டாங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் புரியாது. ஒரு சில விஷயம்லாம் சூட்சமமாக வந்து நடக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் இந்த மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். சரியா? அதே தான் இங்கே. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால ட்ரெண்ட் லைனை போடுங்க. ட்ரெண்ட் லைனை வந்து தொடும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகும். 3 தடவை தொட்டதுக்கப்புறம் 4வது தடவை பிரேக் ஆகிடும். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? நீங்கள் என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, லோ பண்ணுறானா, என்ன பண்ணுறான், அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ட்ரெண்ட் லைனை போடுங்க, பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகலைன்னா என்ன கேட்காதீங்க. அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்டு தான். இருந்தாலும் நீங்கள் லாஜிக்கோடு புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உள் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸாக நம்பாதீங்க. நீங்கள் கதையாக இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும். சரியா? சரி, ஓகே. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது? லோ பண்ண முடியல அவனால். இவ்வளோ நாளாக என்ன பண்ணான்? அதாவது ஒரு 3 நாளாக என்ன பண்ணான்? தொடர்ந்து லோ பண்ணிகிட்டே வந்தான். இப்போ லோ பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? இங்கே இந்த லோவை கட் பண்ணவே முடியல. திரும்ப வரும்போது இவ்வளோ தூரம் வர்றான், கட் பண்ண முடியல. திரும்ப வரும்போது இவ்வளோ தூரம் தான் வர்றான், கட் பண்ண முடியல. இன்னும் மேலே போகிறான். எது வரைக்கும் போவான்? நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சிட்டோம். இங்கே வரைக்கும் வந்திருக்கிறான். அப்போ இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு டே வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்போ மேலே பொறுமையாக அப்படியே வந்தால் கூட இங்கேருந்து இப்படி ரிவர்சல் வந்துட்டு இந்த லோவை கட் பண்ண முடியாமல் இப்படி மேலே இது வந்துடு. இப்படி வந்தானா என்ன பண்ணுவான்? இங்கே வருவான். இல்லை ஒரே அடியாக மேலே வந்தானா இங்கே வந்துடுவான். இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆவானா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சான்சஸ் ஆர் ஹை. இந்த ட்ரேடை எங்கே எடுத்துருக்கணும்? நம்ம கீழே பை ட்ரேட். அப்படி இல்லைன்னா நல்லா கீழே இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்தது அப்படின்னா இன்றைக்கி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது இப்படியே தான் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்லேயே நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பேட்டர்ன்ஸு, இந்த ட்ரெண்ட்ஸு, இந்த லோயர் லோ, ஹையரு, அதை படிக்கட்டில் ஏறுறான் இறங்குறான், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் மார்க்கெட்டு? சும்மா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்குது. அடுத்த ஹையும் பண்ணிட்டான். இப்போ ஒரு சின்ன புல் பேக் வரும் கண்டிப்பாக. வந்துட்டு அடுத்த ஹை. புல் பேக் வரும், வந்துட்டு அடுத்த ஹை. அப்போ தொடர்ந்து வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். கண்டிப்பாக மூச்சு வாங்கும், கீழே வருமா. ஓரளவுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவான். இது எல்லாமே ஒரு அனுமானமாக நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சிட்டு இருந்ததுனால உங்கள் மைண்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நடந்தே ஆகணுமானா அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. சரியா? அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல கூட ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் புதுசாக லோ மட்டும் வைக்கக்கூடாது. லோ வச்சானா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. மறுபடியும் வந்து கீழே தான் வருவான். ஸோ லோ வைக்காத வரைக்கும் மேலே போயிட்டே இருப்பான். 1 ஹவரில் அதான் ஐடியா. 5 மினிட்ஸ் போய் பார்த்துருவோமா என்ன நடந்தது அப்படின்ட்டு. 5 மினிட்ஸில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து தெரியும். இதை நான் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருந்தேன். நம்ம எக்ஸ் வலைதளத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தேன். என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஆரம்பித்தோன்னே ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு சின்ன இளம் வயசில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ரெசல்யூஷன், இந்த வருஷம் நான் இதை வந்து செய்வேன், இந்த வருஷம் நான் இதை செய்ய மாட்டேன், ஏதோ ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுப்பீங்க. ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங்கை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்னது அப்படின்னா, இந்த பேட்டர்னை மட்டும் கற்றுக்கிறது. இந்த பேட்டர்னை பற்றி நம்ம நிறையா வந்து பேசியிருக்கோம். இது நம்ம பேட்டர்ன் அப்படின்னு பேரும் வச்சிட்டோம். நம்ம பேட்டர்ன் ஏன் இது மார்க்கெட்டில் அடிக்கடி பார்க்க முடியுது. 5 மினிட்ஸில் பார்க்கலாம், 1 ஹவரில் பார்க்கலாம், டெய்லியில் பார்க்கலாம். இது எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும் ப்ரைஸ். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகாது. இந்த இடத்துக்கு கொஞ்சம் வந்து மேலே போயிருக்கும். இந்த ஹையை விட கொஞ்சம் மேலே போயிருக்கும். இங்கேயோ வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த இடத்த விட கொஞ்சம் ஹை வந்து போகும். இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பின்பால்னா ஏதோ ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் கீழே ஒரு தட்டு மாதிரி இருக்கும். மவுஸில் வந்து கரெக்டாக வந்து அதை பிடிச்சோன்னா மேலே போய் தட்டிட்டு கீழே வரும், மேலே போய் தட்டிட்டு கீழே வரும். அந்த மாதிரி இது. இந்த இடத்துல நீங்கள் அந்த கர்சரை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, நீங்கள் பிடிக்க என்ன ஆகும், பால் வந்து தட்டிட்டு மேலே போகுது, தட்டிட்டு மேலே. இதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லைங்க. இது எல்லா சார்ட்லேயுமே வருது, கோல்டில் மட்டும் இல்லை, எல்லா சார்ட்லேயுமே வருது. அப்போ உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னது? ஜஸ்ட் லேர்னிங் திஸ் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம பேட்டர்ன் இன் 2025. இது மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். ஃபஸ்ட்டு 2 இடத்துல நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியாது. இதுதான் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த இடத்துலேருந்து மேலே எப்போ போகிற மாதிரி மேலே போச்சு, கீழே வந்தது. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது இது நீங்கள் ஓரளவுக்கு பிடிபடும். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்துருமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அந்த ரேஞ்சை விட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னு வைங்களேன், ஒன்று திரும்ப இப்படி போகிற மாதிரி போயிட்டு கீழே வரும், இல்லைன்னா தொடர்ந்து அப்படியே கீழே வந்துடும். ஆனால் இங்கேருந்து கீழே வந்துடும். இங்கேருந்து தான் நம்மளுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்கும். ஏன்? கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துலேருந்து மேலே போனான்னா என்ன பண்ணுவான்? கன்ஃபார்மாக மேலே போயிடும். இதே ரேஞ்சில் போயிருந்தானா இந்த இடத்துக்கு போயிருந்துருப்பான். திரும்பவும் ஒரு ஃபாலோ ஆகிற மாதிரி காமிச்சு அந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் வந்து மேலே போனால் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இந்த இடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? நீங்கள் ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். இந்த ரிஜெக்ஷன்லேருந்து பொறுமையாக ப்ரைஸ் எது வரைக்கும் வரும்? இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துலையே மார்க்கெட்டை ரொம்ப பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமா செல்லர்ஸு டக்குன்னு மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டுட்டு வந்தாங்க. பையர்ஸு இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்தால் நம்ம செல் பண்ணுவோமா? இல்லவே இல்லை. இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் என்னது? பை ஆர்டர் தான். இன்ஃபேக்ட் இந்த ஆர்டரை உங்களால் எடுத்து இருந்திருக்க முடியாது, ஏன்னா இது ஒரு குயிக்காக வந்து நடந்தது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரே கேண்டலில் மேலேயும் போயிடுச்சு. இதுக்கப்புறமா பை பண்ணுறதும் வந்து அவ்வளோ நல்லது இல்லை. அதனால தான் இதை வந்து 500 தடவை பார்க்க சொல்கிறேன். 500 டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க இந்த பேட்டர்ன் அப்படின்னா, இந்த வருஷம் இந்த ஒரு பேட்டர்னை வச்சு நம்ம வந்து ஓட்டிடலாம். சரியா? இந்த ஒரு பேட்டர்னை நல்லா தலைகீழாக கற்றுக்கணும். எப்படி வந்தாலும் கற்றுக்கணும். மேலே வந்து ரெசிஸ்டன்ஸு ஒரே இடத்துல நடக்கும், கீழே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போது மார்க்கெட்டு மேலே போகும்போது தட்டிட்டு கீழே வரும், மேலே போகும்போது தட்டிட்டு கீழே வரும், மேலே போகும்போது தட்டிட்டு கீழே வரும். மேலே போக முடியாமல் கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்படி கீழே வர முடியாமல் மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன். எல்லாம் 5 மினிட்ஸில் நடக்கிறது. அப்போ இந்த வருஷம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்? இந்த பேட்டர்னை மட்டுமே கற்றுக்கிட்டு அப்படின்னா 500 முறை 1000 முறை பார்க்கணும். என்னங்க 1000 முறை பார்க்கணுமா அப்படின்னா, அதெல்லாம் எப்போ பார்த்து முடிக்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10-20 தடவை பார்த்தா போதும். வேறு சார்ட்டில் பார்க்கணும்.
கண்டுபிடிக்கணும். நீங்களே கண்டுபிடிக்கணும். இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில 500 தடவ வந்து பார்க்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு 10 பார்த்தீங்கன்னா, 30 நாளைக்கு 300 பார்த்துருவீங்க. ஒரு மாசத்துல 300 பார்த்துருவீங்க. அதே நேரத்தில நீங்க இப்ப 20 பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 600 பார்த்தலாம். ஒரே மாசத்துல சொல்றேன். என்ன நடந்தது? சப்போர்ட் எப்படி எடுத்தது? எந்த பக்கம் பிரேக் ஆச்சு? ஓவரால் ட்ரெண்ட் என்ன? இவ்வளவுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். செய்வீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? அப்போ 31 டிசம்பர்ல வந்து என்ன நடந்திருக்குது? எக்ஸாக்ட்டா அதே தான். இப்ப நம்ம என்ன பேசணுமோ அதே தான். அதுக்கு உள்ளேயே படிக்கட்டு. லோவ கட் பண்ணல. அப்ப இங்க வரும்போது ஹைய கட் பண்ணாம அவன் பாட்டுக்கு கீழ வந்தான். எங்க வந்தான்? இங்க வரைக்கும் வந்துட்டான். வேகமா கீழ வந்திருக்கான் பார்த்தீங்களா? எனர்ஜி. ஏற்கனவே சப்போர்ட். இது எல்லாமே வந்து ஹையர் ஐ பண்ணிட்டே தான் மேல போயிருக்கு. ஹையர் ஐ பண்ண முடியாம தான் கீழ வந்திருக்குது. ஒரு இடத்துலயும் நான் சொல்றேன். ஒரு இடத்துலயும் இந்த மாரி பாருங்க. 1 ஹவர்ல நீங்க இந்த பேட்டர்ன் புடிச்சிட்டீங்களா? 5 மினிட்ஸ்ல வந்து பாருங்க. என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. அதாவது இந்த ஹைய வந்து கட் பண்ணி மேல போயிடணும். இந்த ஹைக்கு மேல தலைய தூக்கி பார்த்துட்டு கடன்னு கீழ வந்திருக்கு. என்ன இருக்குது? இங்கேருந்து ட்ரெண்ட் ஆயி மேல போயிருக்குது. அந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி கீழ எங்க வந்திருக்கான்? சோர்ஸ்க்கே வந்திருக்கான். உங்கள பயமுறுத்துறதுக்கு. ஒருவேளை இங்க யாராச்சும் பை பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் வந்து இங்க போட்டிருந்திருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டான். கலெக்ட் பண்ணிட்டு மேல நீங்க நெனச்ச மாரியே போயிட்டான். ஸோ அதனால தான் கேண்டில் வந்து கீழ க்ளோஸ் வைக்கணும். நம்ம மெத்தட்ல இதுக்கு கீழ பாடி வந்து கீழ வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்லா பையிங்ல போயிட்டே இருந்தது. திடீர்னு செல்லர்ஸ் எவ்வளோ பேர் உள்ள வந்திருக்கிறாங்க தெரியுதா? நல்லா பையிங்ல போயிட்டே இருந்தது. திடீர்னு செல்லர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. இங்கேயும் அப்படிதான். அந்த அந்த மூமெண்ட் ஆரம்பிச்சுன்னா கீழ போயிடும். அதெல்லாம் இந்த மாரி சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும் நீங்க. கவனிக்க உங்களுக்கு நிறைய வந்து புரிய ஆரம்பிக்கும் மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல வந்து நல்லா மேல போயிட்டு இருந்தது மார்க்கெட்டு. இந்த இடத்துலயும் தான் செல்லர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆனா கீழ போகலையே. அப்ப ஏன் போல? லோ வந்து இங்க இருக்குது. அடுத்த லோ இங்க தான் பண்ண முடிஞ்சது அவங்களால. அடுத்த லோ இங்க தான் இருக்கு. அடுத்த லோ இங்க தான் இருக்கு. அடுத்த லோ இங்க தான் இருக்குது. இது எப்ப கட் பண்றானோ அப்பதான் கீழ வருவான். அதுவரையும் வரவே மாட்டான். எப்படி போயிருக்கிறான்? படிக்கட்டுல ஏறி அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கிறான். அதனால தான் அடிப்படைய வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்றது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்க இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு இதுவரைக்கும் போச்சா? இங்கேருந்து கீழ வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. நீங்க 500 தடவைக்கு மேல பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து இங்க எவ்வளோ தூரம் வந்திருக்குது? இப்படி வந்திருக்கு. இங்கேருந்து எங்க போகும்? இங்க போகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பாயிண்ட்ஸு? பார்த்துக்கங்க. நீங்களே வந்து பார்த்துக்கங்க. இங்கேருந்து வந்து எவ்வளோ தூரம் வந்து மேலேருந்து வந்து எவ்வளோ தூரம் வந்து கீழ வந்திருக்குது? பிரைஸு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. திரும்பவும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? அவன் மேலேயே போயிட்டான். ஸோ இந்த பேட்டர்ன் கற்றுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? அக்கடான நம்ம ஒரு ட்ரேடை போட்டுட்டு கம்முன்னு வந்து இருந்துக்கலாம். அதான் எங்கே போவான்னு தெரியுது. என்ன வேணாலும் அவன் வந்து காட்டணும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கீழே வர்ற மாதிரி பெரிய கேண்டலாக அப்படி இப்படி என்ன வேணாலும் காட்டணும். அவன் கீழே தான் வருவான். இங்கே இருந்தானா இப்படி பொறுமையாக கீழே தான் வருவான். வேகமாக கீழே போனான்னா என்ன பண்ணுறது? இந்த இடத்துல டிபி கரெக்டாக போட்டுட்டு வெயிட் பண்ணுறது. அப்படி இல்லைங்க. உடனே கட் பண்ணுற வேண்டியதான், அவ்வளோதான். எப்போவுமே வேகம் தூரம் இருந்ததுன்னா ரிவர்சலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ரிவர்சல் வந்து எல்லா நேரத்துலையும் நடக்காது. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும். ஏன் இந்த இடத்துல எடுத்த செல் ட்ரேடோடைய ப்ராஃபிட்டை நம்ம மிஸ் பண்ணுவானே? வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்துடும். அதனால் எப்போவுமே வந்து டெசிஷன்ஸை குயிக்காக வந்து மேக் பண்ண பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இங்கேருந்து எப்படி வந்தான்? ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே முடியாது அவனால். கட் பண்ண முடியாமல் லோ வந்து வந்துக்கிட்டே இருந்திருப்பான். அதனால் கீழே வந்திருப்பான். ஸோ படிக்கட்டு ஏறுறானா, படிக்கட்டு இறங்குறானா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருந்தீங்கனாலே என்ன பண்ணலாம்? ட்ரேடிங்கில் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். கண்காணிப்பு தான் இல்லை நம்மகிட்ட. கண்காணிப்பு மட்டும் இருந்தால் போதும். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவான்? இப்படி நல்லா கீழே வந்திருக்கிறானா, பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கீழே வரமாட்டான். செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க அங்கே. செல்லர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இம்மிடியேட்டாக மேலே போய்டும். அந்த பிரேக்குக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம்.
அது எந்த எந்த பிரேக்காக வேணாலும் இருக்கட்டும், எந்த பேட்டர்னாக வேணாலும் இருக்கட்டும். நல்லா மேலே வந்தவன் கன்சால்டேட் பண்ணால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், மேலே வரைக்கும் போயிடும். ப்ரீவியஸ் ஐயை மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இந்த ப்ரீவியஸ் ஐயெல்லாம் மதிக்கவே இல்லை. அந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்துருக்குது ப்ரைஸு. ஆனால் இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கல, கீழே வரைக்கும் போயிருக்குது. ஆனால் இந்த புல் பேக் லெவல்லையே நின்றுட்டான். இங்கே ஒரு லெவலில் இருக்குது, இங்கே ஒரு லெவலில் இருக்குது, இங்கே ஒரு லெவலில் இருக்குது. இப்போ எங்கே போய் நின்றுட்டு இருக்குது, இந்த லெவல் வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆகி வந்திருக்குது. இருந்தாலும் வந்து இப்போது ஹையர் ஐ பண்ண முடியாமல் அப்படியே வந்து திணறிக்கிட்டு இருக்கான். இப்படி ஹையர் ஐ பண்ண முடியாமல் இப்படி கீழே வந்தானா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வர ஆரம்பிப்பான். எப்போ வந்து இந்த லோயர் லோ பண்ணாமல் இப்படி மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணுறோன்னா அப்போத்துலேருந்து வந்து மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிப்பான். யார் பக்கம் மார்க்கெட் இருக்குதோ அவங்க பக்கம் போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். இப்போ பையர்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா செல்லர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுவாங்க மார்க்கெட்டை. பை ஆச்சுன்னா வேகமாக போயிடும். செல்லர்ஸ் கஷ்டப்பட்டு பொறுமையாக மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர பார்ப்பாங்க. பை ஆச்சுன்னா வேகமாக போயிடும். எப்போ வரைக்கும் இது நடக்கும், ஒரு தூரம் வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டை காட்ட மாட்டாங்க. அப்போ ஈக்குவல் ஹையில் இருக்கும். அங்கேருந்து வந்து கீழே வரும்போது செல்லர்ஸ் மறுபடியும் வேகமாக வருவாங்க. பையர்ஸ் கொஞ்சமாக கொண்டு போவாங்க, செல்லர்ஸ் வேகம் தூரம் மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ செல் பண்ணி ட்ரை பண்ணவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நான் செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்துருச்சு, கொஞ்சம் வந்து கீழே போயிட்டு வருவான் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 1 hour போய் பார்க்கலாம். உடனே ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடணும், என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கவனிக்கணும். ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு கவனிக்கணும். நல்லா மேலே வந்தது ஒரு சின்ன புல் பேக், நல்லா மேலே வந்தது ஒரு சின்ன புல் பேக். அப்போ இப்போ நல்லா மேலே வந்துகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஒரு சின்ன புல் பேக் வர வாய்ப்பு இருக்குது. இந்த புல் பேக்குக்காக வெயிட் பண்ணியிருந்து நம்ம அந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போவோம் பார்த்தீங்களா, அதை கூட நம்ம பிடிக்கலாம். ஏன்னா அலாங் த ட்ரெண்டு நீங்கள் போகிறது தான் புத்திசாலித்தனம். இந்த சின்னதாக நடக்கிற இந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து பிடிச்சிக்க பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் ட்ரெண்டு திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அவன் பாட்டு வந்து போயிட்டே இருப்பான். புல் பேக் வந்து போவான். அந்த புல் பேக்கை மட்டும் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு என்றைக்குமே கிளம்பாதீங்க. என்ன ட்ரெண்டுன்னு பாருங்கள், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி வந்து அந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பேட்டர்னை மட்டுமே இந்த வருஷம் வந்து கற்றுக்கிட்டு லாஜிக்கோடு கற்றுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டை அணுகணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது கண்டிப்பாக வந்து நடக்க தான் போகுது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை. பொறுமையாக வந்து கற்றுக்குவாங்க, அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் ரொம்ப நிதானமாக இருந்து ஒரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் மட்டுமே பார்க்காம நிறையா பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்களும் கட்டாயமாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த பதிவை வந்து என்னோட உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.